ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய நாளைக்கு பிறகு சந்திக்கிறேன் நினைக்கிறேன். நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம், ஏன் இப்போல்லாம் இந்த ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் ஒரு வேலை செய்கிற ஆளாக இருந்தால், ஒரு கம்பெனிலேயோ இல்லாட்டி ஒரு கடையிலையோ வேலை செய்கிற ஆளாக இருந்தால் உங்களோட சேலரி வந்து கொஞ்சம் கூடி இருக்கு. அது ஏன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? இல்லாட்டி நீங்கள் உங்களோட பே ஸ்லிப் இனியாவது போய் செக் பண்ணுங்கள். ஏப்ரல் 6க்கு பிறகு உங்களோட சேலரி, நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் உங்களோட பே ஸ்லிப்பில் உங்களோட சேலரி கட்டாயம் கூடி இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை செக் பண்ணணும். ஸோ போய் செக் பண்ணுங்கள். இந்த சேஞ்சஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நேஷனல் இன்சூரன்ஸ் ரேட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஏப்ரல் 6 இதை திரும்பவும் குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்கள் 8% நேஷனல் இன்சூரன்ஸ் தான் பே பண்ணுறீங்க. நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் என்ன, ஏன் நாங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறோம், ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் நாங்கள் என்னென்ன நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறோம், அதாவது என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, இதே ஒரு செல்ஃப் எம்ப்ளாயராக இருந்தால் என்னென்ன நேஷனல் இன்சூரன்ஸ் கேட்டகரிஸ் இருக்குது, எவ்வளவு நேஷனல் இன்சூரன்ஸ் நாங்கள் பே பண்ணுறோம், உங்களோட காசு நீங்கள் தான் இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க. ஸோ கட்டாயம் தெரிஞ்சு கொள்றீங்க ஏன் பே பண்ணுறீங்க, இந்த காசு எங்கே போகுது, எவ்வளவு பே பண்ணுறீங்க, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, நீங்கள் சரியான நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா இல்லாட்டி கூட பே பண்ணுறீங்களான்றதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் இன்சூரன்ஸை நாங்கள் 2 டைப்பாக பிரிக்கலாம். அதில் ஒன்று வந்து எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸ், மற்றது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ். இந்த எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப் கேட்டகரி தான் இருக்குது. அது வந்து கிளாஸ் 1 நேஷனல் இன்சூரன்ஸ். இதை திரும்பவும் குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்கள் 8% நேஷனல் இன்சூரன்ஸ் தான் பே பண்ணுறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த நேஷனல் இன்சூரன்ஸை வந்து நாங்கள் 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸ், அதாவது வேலை செய்கிற ஆட்கள், ஒரு கடையிலையோ கம்பெனிலேயோ வேலை செய்கிற ஆட்கள் நேஷனல் இன்சூரன்ஸ். மற்றது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ். நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயராக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களுக்காக வேலை செய்கிற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயர், உங்களுக்கான நேஷனல் இன்சூரன்ஸ். அதை விட இதுக்கு கீழே நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதலாவது வந்து எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப் கேட்டகரி தான் இருக்குது. கிளாஸ் 1 நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து எம்ப்ளாயி எல்லாருமே வந்து கிளாஸ் 1 நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணுவோம். மற்றது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ். நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயராக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களுக்காக வேலை செய்கிற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயர், உங்களுக்கான நேஷனல் இன்சூரன்ஸ். அதை விட இதுக்கு கீழே நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஏன் இந்த நேஷனல் இன்சூரன்ஸை நாங்கள் பே பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்டேட் பென்ஷனுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற நேஷனல் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து போய் அட் ஆகும். அதை விட உங்களுக்கு மெட்டர்னிட்டி அலவன்ஸ், நீங்கள் உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு, நீங்கள் ஒரு 3 months 6 months நீங்கள் வேலைக்கு போகாட்டி உங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ல இருந்தால் உங்களுக்கு வந்து சேலரி வரப்போகுது. அதை விட உங்களுக்கு ஜாப் சீக்கர் அலவன்ஸ், நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு வேலை இல்லை, நீங்கள் அலவன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்குரிய பெனிஃபிட் அலவன்ஸ் எல்லாம் வந்து உங்களோட நேஷனல் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ல இருந்து தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த காரணங்களுக்காண்டி தான் நாங்கள் வந்து இந்த நேஷனல் இன்சூரன்ஸை பே பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் எந்த கம்பெனிக்கு கீழேயாவது இல்லாட்டி எந்த ஒரு கடையில் வேலை செஞ்சாலும் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக ரெஜிஸ்டர் பண்ணி வேலை செய்கிற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் பே பண்ணுறது வந்து எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸ். நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி வந்து 8% நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுறீங்க. அதை எப்படி என்று இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய த்ரெஷ்ஹோல்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதாவது ஒவ்வொரு சேலரி ரேஞ்சுக்கும் வேறு வேறு நேஷனல் இன்சூரன்ஸ் ரேட்ஸ் வந்து பே பண்ண போகிறீங்க. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி 1048 பவுண்ட்ஸுக்கு குறைவாக இருக்குமெண்டா நீங்கள் எந்த விதமான நேஷனல் இன்சூரன்ஸும் பே பண்ண தேவையில்லை. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே 0% நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விதமான நேஷனல் இன்சூரன்ஸும் பே பண்ண தேவையில்லை. இதே உங்களோட சேலரி வந்து 4189 பவுண்ட்ஸுக்கும் 1048 பவுண்ட்ஸுக்கும் இடையில் இருக்குமா இருந்தால் நீங்கள் 8% நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுறீங்க. இதில் எல்லா கேட்டகரிஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு மாதத்துக்கு 4500 பவுண்ட் சேலரி எடுக்கிறாருன்னு வைப்போம். ஸோ ஒரு மாதத்துக்கு 4500 பவுண்ட்ஸ். அவர் வந்து 1048 பவுண்ட்ஸ், நான் அதாவது நீங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்க ஒரு த்ரெஷ்ஹோல்ட், 1048 பவுண்ட்ஸுக்கு வந்து எந்த விதமான நேஷனல் இன்சூரன்ஸும் பே பண்ண மாட்டார். அதே அடுத்தது 1048 இருந்து 4189 பவுண்ட்ஸ் வரையும் அவர் இப்போ கரண்ட் ரேட் வந்து 8% படியாக நான் அதை 8% மாற்றுறேன். கரண்ட் ரேட் வந்து 8% நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுறார்.
அது எந்த ரேஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4189லேருந்து 1048 கழித்து அதில் வார 3141 பவுண்ட்ஸுண்ட 8%. இது வந்து எங்களுக்கு வருது 251 பவுண்ட்ஸ் 28 பென்ஸ். இதே நீங்கள் இந்த வருஷம் ஜனவரிக்கு முதல் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா இதே சேலரிக்கு பிஃபோர் ஜனவரி நீங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜனவரிக்கு முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து 12% இருந்தது. ஜனவரி 6 வந்து அது 10% குறைச்சவங்க. அதுக்கு பிறகு ஏப்ரல் 6 வந்து அதை 8% மறுபடியும் குறைச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜனவரி 6க்கு முதல் நேஷனல் இன்சூரன்ஸ் இதே சேலரிக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளவு பே பண்ணியிருப்பீங்க? நீங்கள் வந்து 376 பவுண்ட்ஸ் 92 பென்ஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 376 பவுண்ட்ஸ் 92 பென்ஸ். அதை நீங்கள் இப்போ பே பண்ணுறது 251 பவுண்ட்ஸ் 28 பென்ஸ். ஸோ இதுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து நீங்கள் 4500 பவுண்ட் சேலரி எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தால் போன வருஷத்தை விட நீங்கள் இந்த வருஷம் ஒரு மாதத்துக்கு 125 பவுண்ட்ஸ் 64 பென்ஸ் வந்து குறைவாக நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க. இது ஒரு சின்ன சேலரி எடுக்கிற ஒரு ஆளுக்குமே 4%ன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் கட் வந்து எல்லாருக்குமே பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து 4500 பவுண்ட்ஸ். ஸோ கட்டாயமாக 4189 பவுண்ட்ஸை விட கூடத்தான் சேலரி வருது. ஸோ இந்த 2% நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து இந்த 4500க்கும் 4189க்கும் இடையில் உள்ள வித்தியாசத்துக்கு தான் இந்த 2% நேஷனல் இன்சூரன்ஸ். அதாவது இந்த சேலரி எடுக்கிற என்ன சேலரி எடுத்தாலுமே எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் கேட்டகரைசேஷனில் வந்து ட்ரீட் பண்ணப்பட போகிறீங்க. அதாவது நீங்கள் குறைய சேலரி எடுக்கிறார்களுக்கு ஒரு நேஷனல் இன்சூரன்ஸ், கூட சேலரி எடுக்கிறார்களுக்கு ஒரு நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து வராது. உங்களோட சேலரி ரேஞ்ச் கூடக்குள்ள நீங்கள் இப்போ ஓகே நீங்கள் ஒரு 30,000 சேலரி எடுக்கல நீங்கள் வந்து உங்களுக்கு நேஷனல் இன்சூரன்ஸ் ஃப்ரீ அலவன்ஸுக்கு பிறகு 8% பே பண்ணுறீங்கன்னா இதே நீங்கள் ஒரு மாதத்துக்கு 4189 பவுண்ட்ஸை விட கூட எடுக்கல நீங்கள் அதுக்கு குறைய இருக்கிற அமௌண்ட்டுக்கு 0%, அதுக்கு பிறகு 8% பே பண்ணிவிட்டு நீங்கள் அதை விட கூட வர அமௌண்ட்டுக்கு தான் 2% பே பண்ண போகிறீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து 2% பே பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது வந்து ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரே விதமாக இருக்காது. ஸோ இப்போ பார்ப்போம் 4500லேருந்து 4189 பவுண்ட்ஸுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து 311 பவுண்ட்ஸ். இந்த 311 பவுண்ட்ஸில் தான் நீங்கள் 2% நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ண போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு 6 பவுண்ட்ஸ் 22 பென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக எவ்வளோ நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போம். உங்களோட ஏர்னிங்ஸில் நீங்கள் முதலாவது 1048 பவுண்ட்ஸுக்கு எந்த விதமான நேஷனல் இன்சூரன்ஸும் பே பண்ண இல்லை. அடுத்து நீங்கள் இந்த 1048 பவுண்ட்ஸில் இருந்து 4189 பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து 251 பவுண்ட்ஸ் 28 பென்ஸ் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கிறீங்க. அதை விட நீங்கள் 4189 பவுண்ட்ஸுக்கு மேலே ஏர்ன் பண்ணின காசுக்கு 6 பவுண்ட் 22 பென்ஸ் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கிறீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 257 பவுண்ட்ஸ் 50 பென்ஸ் வந்து நேஷனல் இன்சூரன்ஸுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் உங்களோட சேலரியை வந்து நீங்கள் எப்படி போட்டு உங்களோட நேஷனல் இன்சூரன்ஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு, நீங்கள் எவ்வளவு ஒரு மந்த்துக்கு நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ். இந்த எம்ப்ளாயி நேஷனல் இன்சூரன்ஸ் மாதிரியே இதுலேயும் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன, எப்படி இது கால்குலேட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 சப் கேட்டகரி இருக்குது. முதலாவது வந்து கிளாஸ் 2, ரெண்டாவது வந்து கிளாஸ் 4. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஏப்ரல் 6க்கு பிறகு புது நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் ரேட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான். உங்களோட நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல கொஞ்சம் காசு தான் வந்து நேஷனல் இன்சூரன்ஸுக்கு கொடுக்க போகிறீங்க. இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணப்படுறது ப்ராஃபிட் பெர் இயர், அதாவது உங்களோட வருஷத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணின லாபத்துக்கு தான் இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதாவது உங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷத்துக்கு 12,570 பவுண்ட்ஸுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எந்த விதமான நேஷனல் இன்சூரன்ஸும் பே பண்ண தேவையில்லை. ஸோ 0%. இல்லாட்டி உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பெனிஃபிட் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி உங்களோட பென்ஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ நீங்கள் வாலண்டரியாக நீங்களாக முன் வந்து
நேஷ்னல் இன்சூரன்ஸ் பே பண்ண போகிறீங்கன்னா £3.45 வந்து நீங்கள் பே பண்ணலாம். இதே உங்களோட ப்ராஃபிட் வந்து £12,570 £50,270 இடையில் இருக்குமே இருந்தால், அதாவது உங்களோட இயர்லி ப்ராஃபிட் வந்து இந்த ரேட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து 8% நேஷ்னல் இன்சூரன்ஸ் பே பண்ண போகிறீங்க. இது வந்து லாஸ்ட் இயர், அதாவது இந்த வருஷம் April 6 முதல் இது வந்து 9% இருந்தது. அதை வந்து இப்போ 8% குறைச்சிட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் £50,270 விட கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2% நேஷ்னல் இன்சூரன்ஸ் பே பண்ண போகிறீங்க. ஸோ இதையும் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயர் ப்ராஃபிட் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம் £55,000 per annum, அதாவது ஒரு வருஷத்துக்கு £55,000 ப்ராஃபிட் எடுக்கிற ஒரு செல்ஃப் எம்ப்ளாயர் வந்து எப்படி நேஷ்னல் இன்சூரன்ஸ் பே பண்ணுவார்ன்றதை பார்ப்போம். அண்ட் வந்து இந்த நேஷ்னல் இன்சூரன்ஸ் நான் 8% படி கால்குலேட் பண்ணுறபடியாக ஃபினான்ஷியல் இயர் 2024-25க்கு தான் இது அப்ளை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், £12,570 குறைய உங்களோட ப்ராஃபிட் இருக்குமுன்னா நீங்கள் எந்த விதமான நேஷ்னல் இன்சூரன்ஸும் பே பண்ண தேவையில்லை. ஸ்டில் நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் வாலண்டரியாக £3.45 per week பே பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த £12,570 இருந்து £50,270 வரைக்கும் நீங்கள் வந்து 8% நேஷ்னல் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ண போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா இதன் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு £37,700 வருது. நீங்கள் £37,700 8% வந்து பே பண்ண போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு £3,016 வருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எடுத்த எக்ஸாம்பிள் வந்து £55,000 ஆனுவல் ப்ராஃபிட் இருக்கிற ஒரு செல்ஃப் எம்ப்ளாயர். அவற்றை ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ £50,270க்கும் கூட. ஸோ இந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து £4,730. அவர் 2% நேஷ்னல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறார். அது வந்து அவருக்கு £94.60. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக முதலாவது £12,570 வந்து எந்த நேஷ்னல் இன்சூரன்ஸ் பே பண்ண இல்லை. அதுக்கு பிறகு £12,570 இருந்து £50,270 வரைக்கும் £3,016 பே பண்ணுறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா £50,270 இருந்து அவற்றை ப்ராஃபிட் £55,000 வரைக்கும் £94.60 வந்து பே பண்ணுறார். ஸோ அவர் டோட்டலாக £3,110.60 வந்து நேஷ்னல் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணுறார் அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. இவ்வளவு தான் நேஷ்னல் இன்சூரன்ஸ். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் அதில் மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே கூடுதலாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் அடுத்து வந்து யூகே டேக்ஸை பற்றி பார்ப்போம். இன்னும் நிறைய யூகேயில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள், தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி நாங்கள் நிறைய வீடியோஸ் செய்வோம். ஸோ மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.